கடையினுடைய திறப்பு விழா இப்போ வந்து மிக சிறப்பாக வந்து நடைபெற போகிறது. உலகின் ராஜ முத்திரை என்றே சொல்லலாம். உள்ளே போயிட்டு நான் அப்படியே கடையெல்லாம் காட்டுறேன், இந்த மாதிரி சாப்பாடுகள் எல்லாமே. முதல் வந்து ராஜாராம் கேட்ரிங் என்று இருந்தது, இப்போ ராஜாராம் டேக் அவுட் ரெண்டும் இப்போ ஓப்பன் பண்ணிட்டாங்க. வணக்கம், நான் சகித். என்னடா கையில் ட்ரோன் வச்சு கொண்டு இருக்குன்னு யோசிப்பீங்கள். நாங்கள் இன்றைக்கி ஸ்காபரோவில் நிற்கிறோம். குறிப்பாக சொல்லப்போனால் இந்த பாருங்கோ ஐயப்பன் கோவில் அடியில் நிற்கிறோம். ஏன் இந்த ஐயப்பன் கோவில் அடிக்கு வந்தாங்கன்னு சொன்னால், இன்றைக்கி நாங்கள் ஒரு கடை ஒன்று ஓப்பனிங் பண்ணுறாங்க. என்ன கடைன்னு சொன்னால், கூடுதலாக கனடாவில் இருக்கிறாங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ராஜாராம் கேட்ரிங்னு சொல்லி கூடுதலாக கனடாவில் இருக்கிறாங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவங்க வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், இன்றைக்கு ராஜாராம் டேக் அவுட் வந்து பக்கத்தில் வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ அப்போ அவங்களோட ஓப்பனிங்கை வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு வந்துருக்கிறேன். ஸோ அப்போ அவங்க குறிப்பாக சொன்னது என்னென்னு சொன்னால், இந்த ஐயப்பன் கோயிலையும் வந்து எங்களுக்கு அதில் மென்ஷன் பண்ணணும்னு சொல்லி அப்போ இதை இப்போ வீடியோ எடுக்கிறதுக்கு வந்துருக்கிறோம். ஓப்பனிங் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 12 மணி தான் நடக்க போகிறது. அப்படியே ஃபுல் வீடியோ நீங்கள் அப்படியே பார்க்க போகிறீங்க. அதுக்கு முன்னாடி என்னோட யூடியூப் சேனல் யாராவது புதுசாக வந்தீங்கன்னு சொன்னால் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு இந்த வீடியோக்கு வந்து லைக் பண்ணி விடுங்க. ஏன் காருக்கு இருந்து ட்ரோனை வச்சுக்கணும்னு சொன்னால் வெளியில் போகவே முடியாது. நேற்று எல்லாருக்குமே தெரியும், சினோ வந்து அடிச்சு தள்ளி விடுது டொரண்டோவில். ஃபீல்டு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு குளிர்ந்த -17 வரைக்கும் இருக்குது. ஸோ அதால் இப்போ வெளியில் போகவே முடியாது. ஓகே, இப்போ நாங்கள் ட்ரோனை ப்ளே பண்ணுவோம். ஸோ இப்போ இந்த வீடியோ ஊடாகவும் நிறைய பேருக்கு சொல்ல போகிறது என்னென்னு சொன்னால், நிறைய பேருக்கு ராஜாராம் கேட்ரிங் தெரிஞ்சிருக்கும், ஆனால் டேக் அவுட் ஓப்பன் பண்ணுறது தெரியாது. இந்த வீடியோவில் அதை நீங்கள் பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். சினோ வந்து நிறைய கொட்டி இருக்குது. ஸோ இந்த டைமில் கனடா வடிவாக இருக்கும். மேலே உயர்த்தி உங்களுக்கு ட்ரோன் வீடியோவும் காட்டுறேன், பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்றதை. இப்போ இவரை விட போகிறேன் மேலே பாருங்க. ஓ மை காட், இப்போவே குளிருது. இந்த பாருங்க, நாங்கள் இதில் இருந்து பார்க்க போகிறோம் இப்போ. ஓகே, நான் இப்போ ட்ரோனை வந்து ப்ளே பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு அப்படியே இந்த வீடியோ உங்களுக்கு ஆட் பண்ணி விடுறேன். இங்கே பாருங்க, அப்படி அழகாக இருக்குது. ட்ரோன் வந்து பேட்டரி சார்ஜ் போயிட்டு அப்போ இப்போ பேட்டரி மாற்றிருக்கிறோம், மற்றதுக்கு சார்ஜ் போட்டிருக்கு. 10 நிமிஷம் வீடியோ வந்து எடுத்துட்டோம். ஆனால் என்னென்னு சொன்னால், இதை ஷட் டவுன் பண்ணிவிட்டு இப்போ திருப்பி வந்து எடுக்கணும். கடையை எடுத்துகிட்டு சார்ஜாக போட்டுட்டு எடுக்கணும். யூடியூபுக்கு எடுத்தாச்சு, டிக்டாக்குக்கும் எடுக்கணும். டிக்டாக் சைஸுக்கும் எடுக்கணும் வீடியோ, அதுக்கு நான் எடுக்க மறந்துட்டேன். எடுத்த வீடியோ காணும், நிறைய எடுத்துருக்கு. சூப்பராக தான் இடம். நான் இதில் போடுவேன் பாருங்க, நீங்கள் பார்த்துட்டு இந்த இடத்த வந்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நான் ப்ரொமோஷன் வீடியோக்கள் வந்து செய்கிறதுக்காண்டி தான் இது வாங்கினது, நிறைய கடை விளம்பரங்கள் செய்கிறது. ஸோ அதுக்கு தேவை கட்டாயமான ஒரு பொருள், எங்களுக்கு தேவையான பொருள். அப்போ வாங்கணும்னு பண்ணிட்டு வாங்கினது. இதுதான் கோயில், வழியில் ரங்கவே இல்லை. ஐயப்பன் கோயில், அவங்க பாருங்க கோபுரத்தை. நீங்கள் வீடியோலேயே பார்ப்பீங்க தானே, ஃபுல்லாக காட்டுறேன் உங்களுக்கு. கடையடிக்கு வந்து விட்டோம். பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க இவ்வளோ சினிமா கும்பியலண்டு. ஸ்காப்ரோ பக்கம் தான் நிறைய சினிமா வந்து கொட்டிருக்கு.
பார்த்தீங்களா? முதல் வந்து ராஜாராம் கேட்ரிங் இருந்தது, இப்போ ராஜாராம் டேக் அவுட் ரெண்டும் இப்போ ஓப்பன் பண்ணிட்டாங்க. நீங்கள் இங்கே வந்து சாப்பாடு உடனே வந்து வாங்கி சாப்பிட்டு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். முதல் வந்து நீங்கள் ஆர்டர் பண்ணி தான் எடுக்கலாம். இப்போ 2 வசதிகளையும் கொண்டு வந்துட்டாங்க. 3 தலைமுறைகள் தாண்டிய இவங்களோட பயணம். இங்கே முதல் வந்து அங்காள் சைடில் இருந்தது, இப்போ அதுக்கு பக்கத்தே வந்து ராஜாராம் டேக் அவுட் வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. கேட்ரிங்கும் வந்து வளமை போன்று அது நடந்து கொண்டே இருக்கும். டேக் அவுட் வந்து அது ஒரு சைடாக இருக்குது. நீங்கள் இங்கே உடனே வந்தீங்கன்னு சொன்னால் சாப்பாடு வந்து வாங்கிட்டு போகக்கூடிய மாதிரி இருக்கும். கேட்ரிங் வந்து வளமையாக நடக்கிற மாதிரி நடந்து கொண்டிருக்கும். இது வந்து கிட்டத்தட்ட 3 தலைமுறைகள் தாண்டிய பயணம். சுவை உலகின் ராஜமுத்திரை என்றே சொல்லலாம். உள்ளே போயிட்டு நான் அப்படியே கடையெல்லாம் காட்டுறேன், என்ன மாதிரி சாப்பாடுகள் எல்லாமே இருக்குன்ட்டு உள்ளே போய் உங்களுக்கு காட்டுறேன். வாங்க இப்போ போகலாம். மற்றது இதில் பந்தல் ஒன்று போட்டிருக்கேன், பெரிய பந்தல் ஒன்று. இன்றைக்கு வெதர் தான் வந்து குழம்பி போயிட்டு ஓகே, இருந்தாலும் பார்க்கலாம் என்ன நடக்குதுன்றதை வெயிட் பண்ணி பாருங்க. எல்லாம் வந்து இப்போ தயார்படுத்தப்படுது. 12 மணிக்கு தான் வந்து ஓப்பனிங். பந்தலுக்கு வந்துட்டு நான் இதில் எப்படி நிற்கிறேன்னு சொன்னால் கீட்டு இல்லை இடம் பேக் குளிர்துங்க. அது இன்றைக்கு சிட்டியான குளிர். நேற்றுலாம் நல்ல வெதர், சினோ கொட்டினாலும் நேற்று நல்ல வெதர். ஆனால் இன்றைக்கு தாங்கிறாங்க. ஐயோ என்ன கனடா ஹீட்டர் போட்டிக்கணும், 3 ஹீட்டர் வந்து போட்டிருக்கணும். அதில் ஒரு ஓகே இருக்குது. ஐயா பொம்மை பண்ணி கொண்டுட்டாலே ஓகே. நாங்கள் வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஐயோ ஸ்டார்ட்லாம் அன்றைக்கி தானே. ஐயோ முடியலடாப்பா. என்ன சொல்லுது மிக்கி? என்னண்டு குளிர் தானே இதுக்கு வேலை. ஐயோ இன்றைக்கு வந்து வீணோதிரியா சுற்றிக்கான குளிராக இருக்குது. ஃபீல் வந்து 17 நிற்கிது, 17 நிற்கிது. உங்களுக்கு இப்போ வீடியோ எடுக்க போகிறோம். ட்ரோன் பறக்க விடணும். சார்ஜ் வருதா இல்லையா? வேறு மாதிரியும் கிடக்கு, அப்படி எனக்கு சார்ஜ் என்ன கடையினுடைய திறப்பு விழா இப்போ வந்து மிக சிறப்பாக வந்து நடைபெற போகிறது. இதில் பாருங்கள் எவ்வளவு ஆட்கள் நிற்கிறார்கள். ஓப்பனிங்குக்கே இவ்வளவு ஆக்கலன்னு சொன்னால் இந்த கடைக்கு காரணம் இது 3 தலைமுறைகள் தாண்டிய இவங்களுடைய பயணம். The Joint Health Minister here with us now. I'd like to ask Mr. and Mrs. நாங்கள் எல்லாரும் அடிக்கடி வருவோம். இந்த மக்கள் ரோல் மட்டும் பெஸ்டாக இருக்கும். அடுத்ததை தொடர்ந்து திருமதி சண்முக பிரபா பிராமேஸ்வரன் தம்பதியில வந்து உங்களை கேட்டுமாறு அன்போடு கற்றுக்கொள்கிறோம். நிர்வாகத்தின் அடுத்த பொறுப்பாளர்கள் இங்கே உங்கள் காவல்சன் அவர்களுக்கும் முப்பத்தைந்து ஆண்டு கால சேவையை ராஜாராம் முத்திரைப்படுத்தியிருக்கின்றது. இப்பொழுது உங்களுக்கு டேக் அவுட் வழங்கவும் காத்திருக்கிறார்கள். இங்கே உங்கள் அரங்கு நிறைந்த கலவசங்களோடு இந்த நிகழ்வை நாங்கள் தொடர்ந்து கொண்டாட இருக்கின்றோம். தேங்க்யூ.
ஓப்பனிங் எல்லாம் வந்து பார்த்துருப்பீங்க. ஆனால் என்னென்னு சொன்னாங்க ட்ரோனுக்கு இன்றைக்கு சம்பவம் நடந்துட்டு ஒரு ஃபேன் வந்து உடைச்சிட்டுது. இப்போ ஒன்று புதுசு போட்டாச்சு. இந்த கொம்போ வாங்க 6-7 ஃபேன் வந்து தருவாங்க. அப்படி இந்த இங்கே இதில் ஏதோ ஒன்று இந்த இதை பாருங்க, இதில் சின்ன ஒரு டேமேஜ் ஒன்று இருக்குங்க. இட்ஸ் ஓகே, இது அவ்வளோ பேட் இல்லை. கவலையாக போயிட்டானே ட்ரோனை தூக்க இந்த மரத்துக்கு போயிட்டு கொழுவுப்பட்டு போச்சு. சரி ஓகே, இப்போ நான் வந்து ட்ரோனை பறக்க விட போகிறோம். இதில் திருப்பி கோயிலடி வந்துடும் பாருங்க. இப்போ திருப்பி ட்ரோனை வந்து பறக்க விட போகிறோம். சொன்னால் மற்ற சைஸில் வந்து வீடியோ வந்து எடுக்கலை. இந்த பறக்க போகுது வாருங்கள், டேக்கப் பண்ணுவோம். சரி, இப்போ நாங்கள் வந்து கடை ஓப்பனிங் வந்து கடை ஓப்பனிங் முடிஞ்சது. இப்போ நேரம் வந்து 2:11 ஆகிட்டு. திருப்பி இப்போ ஐயப்பன் கோயிலடிக்கு வந்து வீடியோ எடுத்துகிட்டு நாங்கள் திருப்பி இப்போ எங்கே போகிறோம்னு சொன்னால் வீட்டை போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ வந்து ட்ரைவ் செய்ய போகிறோம். சிட்டியான குளிர், கால் சப்பாத்துக்கெல்லாம் ஹைஸ் போயிட்டு. நான் விண்டர் ஷூ வந்து பெருசாக போடணும் போகிறேன். ஏன்னா வீடியோக்கு பிறகு அது வடி இருக்காண்டு அது போடுறதே இல்லை. கண்ணை நம்மளே எடுத்தது எல்லாம் குளிர்ந்து. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் ஒரு புது வீடியோவில் சந்திக்கிறோம். கனடாவில் குளிர்னு சொன்னால் பேக் குளிர். ராஜா ராம் கேட்ரிங் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ராஜா ராம் வந்து இப்போ டேக் அவுட் வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஸோ இனிமேல் வந்து நீங்கள் உடனே வந்து சாப்பாடுகள் கொத்துகள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்ச சாப்பாடுகள் வந்து எடுத்து கொண்டு போகக்கூடிய மாதிரி இருக்கும். இவ்வளவு காலமும் கனடாவில் இருந்ததுன்றது வந்து இந்த ஓப்பனிங்லேயே வந்து தெரியுதுன்னு சொன்னால் அவ்வளவு ஆட்கள் கூட்டம் பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் வந்து இந்த வீடியோ வந்து செய்ய போகிறேன். இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை வந்து மறக்காம கீழே வந்து கமெண்ட் பண்ணி விடுங்க. இன்னும் ஒரு புது வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.